என்னம்மா 1000 காசு வந்துருச்சா பார்த்து எடுத்து பத்திரமா வச்சுக்க. அடா ஆமாம், அந்த ஓட்டுக்கு 1500 ரூபாய் இல்லை அது, அப்புறம் அந்த உரிமை தொகை எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த அந்த பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சீலிங்கை உடஞ்சி அந்த பிள்ளை தலையில் விழுந்துருச்சான். உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சீலிங்கை நான் உடஞ்சி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தேவைப்படும்ல. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு நீயே உன் பிள்ளை இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரி யாராச்சும் பைக் கார் ஏதாச்சும் எடுத்துட்டு வெளியே போவாங்க. போய் எங்கேயாவது பள்ளம் வீடு பார்க்காம எங்கேயா கீழே விழுந்தாங்க வை. அப்போ தேவைப்படும்ல. நான் உனக்கு 1000 கொடுத்தேன் பாரு உரிமை தொகை. அந்த உரிமை தொகை ஓட்டுக்கு கொடுத்த 1000 இதெல்லாம் போக தான் நாங்கள் ரோடு போடுவோம். அதனால தான் சொன்னேன். பிள்ளை ஊட்டி கை கால் உடம்பு பட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போனேன்னு வை. அங்கே போனேன்னா வீல் சேர் இருக்காது. வீல் சேர் இல்லைன்னா அங்கே யாருக்காச்சும் பக்கத்தில் 100-200 கொடுத்தா தான் தூக்கிட்டு வருவாங்க. அதுவும் இருந்தால் தான் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு தான் அந்த 1000 ரூபாயை பத்திரமா வச்சுக்க. நீங்கள் கேட்கறது சரிதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, எல்லாமே ஃப்ரீ தானே. உங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா கூட ஃப்ரீ தான். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க கூட ஊதிய உயர்வு கொடு, வேலையை உறுதிப்படுத்தணும் எங்களை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா இல்லை அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறதா? ஏதாச்சும் ஒன்று தானே பண்ண முடியும். இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, திடீர்னு உங்களுக்கு ரோசம் வந்து யாராச்சும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டீங்கன்னு வை. அதுக்காக தான் சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டீங்கன்னு வைங்க, இந்த மைக் சின்னத்தில் ஓட்ட போடுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க.